தெலுங்கானால ஏன் ஹிந்தி கொண்டு வந்தாங்க, ஆந்திரால ஏன் ஹிந்தி கொண்டு வந்தாங்க, அதை நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஆனா ஹிந்தி படிக்கணும்னு மட்டும் சொல்றீங்க. ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒரு ஒரு ரீசன் சொல்லுங்க, நான் படிக்கிறேன். எல்லாருமே படிக்கிறாங்க, நானும் படிக்கணும்னா அது ஏன் படிக்கணும்? உனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா? இருக்காது. மூணாவது மொழின்றது எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கு. கம்பல்சரியா கொண்டு வரதுக்கான தேவையை யோசிங்க. ஹிந்தி நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா நான் ஹிந்தி படிச்சுதான் ஆகணும். ஒரு வேலைக்காக நான் போனேன்னா, நான் நார்த் இந்தியா போனேன்னா ஹிந்தி படிச்சுதான் ஆகணும். கர்நாடகா போனேன்னா கன்னடம் படிச்சுதான் ஆகணும். அந்த ஊரோட மொழியை நான் இருந்துதான் ஆகணும். அந்த கல்ச்சர்ல நான் சேர்ந்துதான் ஆகணும். எனக்கு நீடுனா அதை நான் படிச்சுக்கிறேன். நீடுனா நான் படிச்சுதான் ஆகணும். அது படிச்சுக்குவேன்னு சொல்ல முடியாது, படிச்சுதான் ஆகணும். இங்கிலீஷை கம்பல்சரியா கொண்டு வந்ததுக்கான ரீசன், உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் வேணும். உங்களுக்கு தெலுங்கு தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும். ஒரு மொழி தான் கம்பல்சரியாக இருக்கணும். கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஒரு மொழியாக தான் இருக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் போட்டு ஹிந்தி படிப்பேன், நான் தெலுங்கு படிச்சுக்கேன் அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுன்றதே ஒரு இதுதான். ஒரு நிமிஷம் நம்ம சேனலை இதுவரையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க.